ஒருமுறை ஒரு நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் தோல்விகளால் மிகவும் கவலைப்பட்டான். அவர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெறவும் நிதி சுதந்திரத்தை அடையவும் அயராது உழைத்தார். ஆனால் அவர் எல்லா நேரங்களிலும் தோல்வி அடைந்தார். அவரது முயற்சிகள் இருந்தபோதிலும் வெற்றி அவருக்கு எட்டவில்லை. அது அவருக்கு விரக்தியையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தியது. ஒரு நாள் அவர் ஒரு புத்திசாலி பௌத்த துறவியிடம் வழிகாட்ட முடிவு செய்தார். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தவர். அவர் துறவியை அணுகிய போது, அவர், குருவே, என் வாழ்க்கையில் நான் மிகவும் வருத்தமாகவும் ஏமாற்றமாகவும் இருக்கிறேன். நான் வெற்றி பெறவும் நிதி சுதந்திரத்தை பெறவும் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து வருகிறேன். ஆனால் நான் எவ்வளவு முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்கவில்லை. இப்போது நான் சோர்வாக உணர்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். துறவி அந்த மனிதனின் பேச்சை அமைதியாக கேட்டார். பிறகு சிறிது நேரம் யோசித்துவிட்டு தன் நாயை பார்த்தான். இறுதியாக அவர், உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் முதலில் என் நாயை ஒரு நடைக்கு அழைத்துச் செல்ல முடியுமா? அது காலையிலிருந்து வாக்கிங் போகவில்லை. நீங்கள் திரும்பி வந்ததும் எனது ஆலோசனையை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த மனிதன் ஒப்புக்கொண்டு நாயை ஒரு நடைக்கு வெளியே அழைத்துச் சென்றான். அரை மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தபோது அவர் புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தார். நாய் முழுவதுமாக களைத்துப் போய்விட்டது மற்றும் நாக்கை வெளியே தொங்கவிட்டு மூச்சிரைத்தது. துறவி வித்தியாசத்தை கண்டு கேட்டார். என் நாய் சோர்வாகவும் இருக்கும்போது நீ ஏன் மிகவும் புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறாய்? நீங்கள் இருவரும் ஒன்னா சென்று ஒரே பாதையில் சென்றீர்கள். பிறகு ஏன் இவ்வளவு வித்தியாசம்? அந்த மனிதர் பதிலளித்தார், மாஸ்டர், நாங்கள் அதே வழியில் நடந்தோம். ஆனால் நான் நேராக பாதையில் நடந்தேன். இதற்கிடையில் நாய் பார்த்த மற்ற நாய்களின் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தது. அது வேறொரு நாயை கண்டபோதெல்லாம் அது நாயின் பின் துரத்தி இறுதியில் என்னிடம் திரும்பியது. பின்னர் அது அடுத்த நாயுடன் அதே விஷயத்தை மீண்டும் செய்யும். அதனால் தான் மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் இருந்தது. துறவி சிரித்துக்கொண்டே சொன்னார், நீங்கள் பார்க்கிறீர்கள் நண்பரே, வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுவது என்று என்னிடம் கேட்டீர்கள். இதுதான் உங்கள் பதில். இந்த நாயைப் போலவே நீங்கள் வெவ்வேறு இலக்குகளை தொடர்ந்து துரத்துகிறீர்கள். இதன் விளைவாக நீங்கள் உங்கள் சொந்த பாதையில் இருந்து விலகி உங்கள் இலக்கிலிருந்து மேலும் முன்னேறுகிறீர்கள். ஒரு புதிய யோசனை உங்கள் கவனத்தை ஈர்க்கும்போது, உங்கள் நோக்கத்தில் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால், உங்களுக்கான தெளிவான இலக்கை நிர்ணயித்து அதை பின்பற்றுங்கள். உறுதியுடனும் ஆர்வத்துடனும் மற்றவர்களால் உங்களை திசை திருப்ப விடாமல் உங்கள் சொந்த பாதையில் கவனம் செலுத்துங்கள். வெற்றி உங்களை தொடரும்.